ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இப்போ நான் கொழும்புல நிற்கிறேன். இன்றைக்கான காணொலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சமான ஒரு அப்ப கடைக்கு தான் போக போகிறோம். கொழும்புன்னு சொல்லியிருக்கலாம். அப்பமெண்டா நிறைய பேர் இந்த பிளேன் அப்பம் சம்பல் மற்றது முட்டை அப்பம் எடுக்கிறதா அதிகமாக காணலாம் எல்லா இடத்துலையும். ஆனால் இங்கே நாங்கள் பாலப்பம் பண்ணுறதுக்கு போக போகிறோம். அந்த கடையையும் காட்டி எங்கே இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்னென்ன அப்பம் வாங்குறேன், என்னென்ன விலையில் இருக்குன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளியில் சரியான மழையாக கிடக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முதல் வெளியில் போகணும்னு யோசிச்சுன்னா, ஆனால் அதுக்குள்ளே மழை தொடங்கிட்டது, இன்னும் பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நல்ல மழையை அடிச்சு கொண்டு இருக்கு. இதுக்குள்ளே சூடாக நல்லா அப்பம் சாப்பிட உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குங்க. கடைசி ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலே மழை பெஞ்சு கொண்டே தான் இருக்குது. இனியும் பொறுத்தா சரி வராது. நாங்கள் போய் சாப்பாட்டை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து வீட்டை இருந்து சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் போகிற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹிவலை இப்போ வெள்ளவத்தையிலேருந்து போய்க்குள்ள வெள்ளவத்தை தெஹிவலை நினைக்கிற அந்த வில்லியம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் 50 மீட்டருக்குள்ளே இந்த கடை இருக்குது வலப்பக்கத்தில். வாங்க நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு கடையின் பேரையும் நான் காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் சொல்லணும்னு சொன்னால் தெஹிவலையின் முனிசிபல் கவுன்சில் இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கு தானே, அதாவது முனிசிபல் கவுன்சிலுக்கு நாங்கள் இடப்பக்கம் திரும்பாமல் அதில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதுக்கு நேர் எதிராக தான் இந்த இடம் இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ கடைக்கு போவோம். நிறைய பேருக்கு அப்பம் பிடிக்கிறது, சில பேருக்கு பாலப்பம் பிடிக்கும், சில பேருக்கு முட்டை அப்பம் பிடிக்கும், சில பேருக்கு பிளேன் அப்பம் சம்பளம் சாப்பிட்றது தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன அப்பம் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்க. வில்லியம் ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இதில் தான் போன முறை நாங்கள் வந்து அந்த ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. எனக்குன்னா மழை கொஞ்சம் தொடரும் போல தான் இருக்கு இன்றைக்கு. ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்டே பூட்டி கிடக்கு போல. இப்போ நாங்கள் கடைக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குதாங்க. இதை கடந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடை வருது. அதுதான் நாங்கள் போக போகிற கடை. ரோட் க்ராஸ் பண்ண வந்து நிற்கிறோம். சிக்னல் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஒரு கார் ஃபோனை காய்ச்சி எடுத்து கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன இல்லை, இதுதான் நான் வந்துருக்கிற அப்பா கடை, ஹோட்டல் ஷாப்பா. இதுதான் அந்த அப்பா கடை. இந்த தெய்வல மை டெக் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டல் ஷாப்பா. வாங்க நாங்கள் போயிட்டு அப்பம் வாங்குவோம். வாங்க போய் அப்பம் வாங்கிட்டு வருவோம்னு சொன்னோம். வீட்டை இருக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? அது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று அப்பம் வாங்க போனால் நான் முன்னுக்கே பார்த்துருப்பீங்க. அந்த அப்பா கவுண்டர் எம்டியாக தான் இருந்தது. ஏன்னா நேற்று ஆக்கள் இல்லை போல் அப்பம் போடுறதுக்கு. அப்போ இன்றைக்கு தான் அப்பம் செய்வினோம்னு சொன்னவே, அதால் நேற்றிலேருந்து இன்றைக்கு மாறிட்டு வீடியோ தொடர்ந்து கொண்டு போகிறதுக்காண்டி அங்கே முடிச்சுட்டு அதே உடுப்போடு இன்றைக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நாங்கள் இப்போ அப்பத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இப்போ கடைசியாக நான் சொல்லிக்க பார்த்துருப்பீங்க, நேற்று தான் இல்லை இன்றைக்கு போகும் வேண்டி. அன்றைக்குமே ஆள் இல்லை. அதால் நான் இப்போ அதாவது முதலாவது தரம் வியாழக்கிழமை போனால், அடுத்தது வெள்ளிக்கிழமை போனால் வெள்ளி மால் வரையில் என்ன காய்ச்சல்னு சொல்லியிருந்தேன்.
பிறகு சனிக்கிழமை நான் ட்ரிப் போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் இப்போ இந்த அப்ப கடையில் சாப்பாடு எடுத்துக்கிறேன். இப்போ நான் முட்டையப்பம் உண்டு, பாலப்பம் உண்டு, பிளேன் அப்பம் வாங்கினேன். பிளேன் அப்பம் 40 ரூபா, முட்டையப்பம் 120 ரூபா, பாலப்பம் 70 ரூபா வாங்கினாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்கிட்டு கொண்டு வைக்க பேக்கை மடிக்காக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லித்தான் தந்து விட்டவர். என்னடா மடிச்சு கொண்டு வந்தவன்டா உடைஞ்சிருண்டா கண்டு. இதான் பிளேன் அப்பம். அப்பத்துக்கு சம்பல் ஒன்று தெரியுது இங்க இருக்கு. இதெல்லாம் அதான் பிளேன் அப்பத்துல இருந்தே தொடங்குது. சுட சுட அப்பம் பண்ணிக்கிட்டு அண்டை மலையோட போயக்குள்ளேயே இருந்திருந்தா சூடா சாப்பிட நல்லா இருந்திருக்கு. நீங்க சம்பல் நல்ல உரைப்பா அப்பத்தோட சாப்பிட அந்த என்னன்னு சொல்ற அந்த உரைப்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. உரைப்பும் டேஸ்ட். இப்போ இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஃபேமஸ். இப்போயே ஊபரில் எல்லாம் ப்ளாக் பண்ணிட்டு தான் அப்போ சுட்டு விட்ருக்கா. ஏன்னா கடைக்கு வந்து ஓடரே அவ்வளோவுக்கு இருக்கு. அதனால் ஊபர்லேயும் இருக்கு. நீங்கள் வெள்ளவத்தை வந்த அப்படின்னா அப்பம் கூட வாங்குறேன்னா இந்த கடையில் தான். இப்போ முட்டையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது 3க்கும் 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் பார்ப்போம். இந்த மிளகு தூள் எல்லாம் போட்டு வடிவா தருவாங்க. முட்டையப்போ வந்து தந்தூரியில் சம்பளோட சாப்பிட்டாங்க. நார்மலாக சாப்பிட்டாலே கொஞ்சம் குறைப்பாரு கேட்டா அவ்வளோ நல்லா மிளகு தூவி தந்துருங்க. அதே நாங்கள் சம்பளோட எடுத்து சாப்பிடுவோம். மிளகு குறைப்புலாம் நல்ல ஒரு டேஸ்ட். தெய்வலையில் வெள்ளவத்தையில் இருக்கீங்க, இந்த கடையில் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிளேன் அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். முட்டையப்பத்துக்கு 10க்கு 8 கொடுப்பேன். அது உங்களுக்கு தடிமலையா இருக்கு இல்லாட்டி மழையா இருக்கு அந்த முட்டையப்பம் இந்த சம்பளம் செமையா இருக்கும். நான் மெயினாக போனது இந்த பாலப்பத்துக்கு. இவங்கள்ட்ட நிறைய அப்பம், ஸ்வீட் அப்பம், சிக்கன் அப்பம், சீஸ் சிக்கன் அப்பம், பீஃப் அப்பம் வந்து கணக்கு இருக்கு. எனக்கு பிடிக்கிறது பாலப்பம் தான். என்னன்னா பாலப்பம் இங்கே இந்த சுருட்டி தான் தருவாங்க, பேன் கேக் அது மாதிரி. மூன்றுலையுமே நான் எப்படி தெரியும். அந்த ஜகரி அப்பம் இருக்கு, இன்னொரு இனிப்பப்பம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் கணக்கு சாப்பிடாது, ஆக இனிப்புன்றதால. நான் மெயினாக இந்த கடைக்கு போகிறது இந்த பாலப்பத்துக்கு தான். சுட சுட வாங்கி சாப்பிட நல்ல டேஸ்ட். நீங்களும் இங்கே வெள்ளவத்து தெய்வோட பக்கமே இருக்கீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடுறாங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன். ஏன்னா 10க்கு 10 வேறு கடை என்ன இப்போ அந்த கடை இல்லை. அது ஒப்புறதுக்காக அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சது. அந்த அந்த அப்போ அந்த அதெல்லாம் 10க்கு 9 கொடுத்துருக்கேன், இல்லாட்டி 10க்கு 10 கொடுத்துருப்பேன். சரி, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வைங்க. கொழும்புல இப்போ நான் நினைக்கிறேன், கொழும்புல ஏதாவது இடம் காட்டணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.